எல்லாவற்றையும் சந்திச்சாரு. இந்த வருஷம் கூட மோனிகா வந்து இன்னும் 2, 3 மாசத்துல இந்த இந்த படிப்பு முடிக்க போறா. அடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த படிப்பை வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு சித்தம் என்னவோ அதுபடி அவளை நடத்தட்டும். அது இல்லாமல் பிரதீப்பு கூட வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல. இல்லை அவன் இப்போ போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் செய்யாத ஒரு தப்புக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவனை. அதனால் 2 மாதமாக சரியான அவனுக்கு சேலரி கிடையாது. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அதுக்காக நீங்கள்லாம் ஜெபிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எந்த ஒரு முடிவும் இல்லாதபடிக்கு ரொம்ப பிரச்சனையாக இழுத்துகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லோரும் அந்த வீட்டுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் இந்த வருஷம் இல்லாமல் வர புது வருஷத்தில் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல முடிவு வந்து கர்த்தர் வந்து கொடுக்கணும். அது நீங்கள் எல்லோரும் ஜெபிச்சுக்கணும். எனக்கு வந்து பலவீனங்கள் நிறைய இருக்குது. பலவீனம் மத்தியில் கூட கர்த்தர் வந்து என்னை வந்து இந்த ஆண்டு முழுவதும் கண்ணீர் மணி போல் காத்து வழி நடத்தி வராரு. அதே மாதிரி எங்கள் அம்மா கூட அப்பப்போ பலவீனமாக இருக்குது. அவங்களுக்கு கூட இந்த அவங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து வீசிங் ப்ராப்ளம். இந்த இடத்துல கூட அவங்கள வந்து கர்த்தர் வந்து இம்மட்டுமா அவங்கள வந்து வழி நடத்தி வராரு. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு கோல்ட் ஆகிடும், இருமல் வரும், ரொம்ப வீசிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மத்தியில் கூட கர்த்தர் இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்கள வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்கள வந்து வழி நடத்தி வர்றாரு. அவங்களுக்காகவும் நீங்கள் வந்து ஜெபிச்சுக்கோங்க. உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன்.